அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹலோ பச்சான் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இதனுடைய கதை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வெப் சீரிஸினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். அலெக் பாண்டே இவர் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சரு. ஒரு இன்ஸ்டியூட்டில் ஆன்லைனில் மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு. அந்த இன்ஸ்டியூட்டில் மாணவர்கள்கிட்ட இருந்து வசூலிக்கிற பணத்து மேலே தான் குறியாக இருக்காங்களே தவிர மாணவர்களுடைய நலனை பற்றி அந்த இன்ஸ்டியூட்டுக்கு கவலையே இல்லை. எல்லா இன்ஸ்டியூட்டும் அப்படி தானே இருக்கும். இதை பார்க்குற பாண்டே என்ன பண்ணுறாரு, அவரும் அவர் ஃப்ரெண்டும் அந்த இன்ஸ்டியூட்டை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறாங்க. இப்போ பாண்டேக்கு பயங்கர கோபம். அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறார், என்ன சார் இது அநியாயமாக இருக்குது, வசதி இருக்கிற பணக்கார பையன் 3 லட்சம் 4 லட்சம்னு சொல்லி இன்ஸ்டியூட்டில் கட்டி கோச்சிங் சென்டரில் சேர்ந்து ஜேஇஇ நீட்டு அப்படின்னு கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஐஐடினாவோ ஒரு டாக்டராகவோ ஆயிடுறான். ஆனால் ஏழை குடும்பத்தில் நல்லா படிக்கிற மாணவ மாணவிகளுடைய கனவு என்ன ஆகுது சார்? அவங்களாம் எங்கேருந்து 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்து கோச்சிங் சென்டரில் சேர்ந்து நல்லா படித்து அவங்களாம் எப்படி இதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க? அவங்களுடைய கனவு கனவாக தான் ஆகணுமா? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் சார் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் வாலா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொந்தமாக ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம் சார். ஆரம்பித்து எல்லா மாணவர்களுக்கும் இந்த லட்சக்கணக்கில் இல்லை, வெறும் 4000 ரூபாய் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். போக போக நமக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணாம், ஆஃப்லைன்லேயே சொல்லிக் கொடுப்போம், ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய திட்டத்தோட அந்த இன்ஸ்டியூட்டை அவரும் அவர் ஃப்ரெண்டும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஏகப்பட்ட தடுங்கல்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய மாணவர்கள் அதில் சேர்றாங்க. ஏன்னா பணம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சேர சேர இவங்களுடைய பிரச்சனை ஜாஸ்தியாகுது. என்ன பிரச்சனைனா, அந்த மற்ற இன்ஸ்டியூட்டுக்காரெல்லாம் எங்கள் கூட நீங்களும் சேர்ந்துங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இவர் மறுத்துடுறாரு. எனக்கு மாணவர்களுடைய நலன் தான் முக்கியமே தவிர எனக்கு பணம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு மேலும் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய திட்டங்களை வகுக்கும்போது அந்த கம்பெனிக்கு வர தடுங்கல்கள் பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனையை பாண்டே எப்படி சமாளித்து அந்த மாணவர்கள் மனதில் அவர் ஒரு ராக் ஸ்டார் டீச்சர் அப்படின்னு இடம் பிடிக்கிறாரு. அத்தனை மாணவர்களும் அவரை ஒரு ஹீரோ போல் அவங்க மனசில் வச்சு எப்படி பூஜிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸனுடைய கதை. அலேக் பாண்டே அப்படின்ற கேரக்டரில் வினித் குமார் சிங் நடிச்சிருக்கார். அவருடைய முகமே க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ஒரு அன்பான முகம், ஒரு கருணை வடியும் கண்ணு அவருக்கு. அவர் மாணவர்கள்கிட்ட அவங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு அவரே போய் பேசுறது, அதேமாரி ஆன்லைனில் வகுப்பு எடுக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டாக அவர் ஒரு குதூகலத்தோட உற்சாகத்தோட பேசுறது. இது அந்தமாரி காட்சிகள்லாம் இந்த கேரக்டருக்கு என்னை செலக்ட் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினித் குமார் சிங் தன்னுடைய நடிப்பால் நிரூபிச்சிருக்கிறார். அவர் கூட அவரோட ஃப்ரெண்டாக விக்ரம் கோச்சார்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பும் நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் இந்த சீரியஸ் உண்மை சம்பவங்களுடைய அடிப்படையில் எடுத்திருக்காங்க. அதனாலேயே அந்த உண்மை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த மாணவர்கள் மாணவிகளாக இந்த படத்தில் நிறைய பேரை நடிக்க வச்சுருக்காங்க. அத்தனை பேருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக மனதை நெகிழ வைக்கும் காட்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இந்த சீரீஸ் மொத்தம் 5 எபிசோடு. இந்த 5 எபிசோட்லேயும் ஒரு எபிசோட்லேயும் அந்த மாதிரி மனதை நெகிழ வைக்கும் காட்சி ஒரு எபிசோட்லேயும் இருக்கிறது தான் இந்த எபிசோடினுடைய அந்த சீரீஸினுடைய பெரிய பலமே. முக்கியமாக அந்த கடைசி 5வது எபிசோட் கிளைமேக்ஸில் நம்மளை கண்கலங்க வச்சிடுறாங்க. அந்த பசங்கள்லாம் அந்த ஃபிசிக்ஸ் வாலான்ற அவங்களுடைய வாத்தியாரை
அவர் வந்து வாத்தியாராகவே நினைக்கல. ஒரு பையன் அண்ணான்றான், ஒரு பொண்ணு அங்கிள்ன்ட்டு, இன்னொரு பொண்ணு வந்து கையில் ராக்கி கட்டுது. அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸுன்னு சூப்பராக எடுத்திருக்காங்க. ரெண்டாவது, இந்த சீரீஸில் வந்து இன்னொரு பெரிய முக்கியமான பலம் என்னன்னா, படத்தில் வர டைலாக். இந்த கிராமத்தில் இருக்கிற பசங்க, டேய் நம்மளாம் இவ்வளோ பணம் கொடுத்துலாம் படிக்க வைக்க முடியாது, எனக்கு ஆசையாக இருக்குதுடா டாக்டர் ஆகணும் அப்படின்னும்போது, அதில் ஒரு பையன் சொல்லுவான், நாங்களாம் சேர்ந்து உன்னை டாக்டர் ஆக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஒருத்தனை கை தூக்கி விட்டோம்னா அவன் மேலே போய் 5 பேரை கை தூக்கி விடுவான்டா. ஆனால் அவன் 5 பேரை கை தூக்கி விடணும்னா முதல்ல நம்ம 5 பேர் சேர்ந்து அவனு மேலே தூக்கி விடணும் அப்படின்னு அந்த சின்ன பையன் ரொம்ப அழகாக சொல்லுவான். அதே மாதிரி அலெக் பாண்டே அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவார், என்ன சார் அநியாயமாகுது, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துங்க, மூவி ஸ்டார் எடுத்துங்க, எல்லாருமேக்கே வந்து ஒரு கிரேசி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஏழை மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பாடம் எடுக்கிற எந்த டீச்சருக்காவது ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குதா பார்த்தீங்களா? ஒரு ராக் ஸ்டார் டீச்சர் அப்படின்னு யாராவது இந்தியாவில் இருக்கிறாங்களா? அந்த இதுவை நம்ம உடச்சி காட்டணும் சார். அந்த அளவுக்கு நம்ம பசங்கக்கிட்ட அன்பாக அக்கறையாக பழகணுன்னா ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம சொல்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க சார் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று. அதேமாரி இன்னொரு இடத்துல வந்து அந்த பையன் ஏழை பையன் வேலை செஞ்சுருப்பான் ஒரு கம்பெனியில். திடீர்னு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிடுவான். அந்த முதலாளியுடைய கக்கூஸில் போயிட்டு வந்துடுவான். இது அந்த ஆள் பார்த்துருவான், ஏன்டா உனக்கு வயிற்று வலினா என்னுடைய கக்கூஸுக்கு தான் போவியா நீ, என்னுடைய டாய்லெட்டை யூஸ் பண்ணுவியா நீ அப்படின்ட்டு எல்லாம் சேர்ந்து சரியான அடி அடிப்பானுங்க அந்த பையனை. அந்த பையன் அழுதுகிட்டே வந்த அவங்க அம்மாக்கிட்ட சொல்லுவான், அம்மா நாளையிலேருந்து நான் போகமாட்டேம்மா அங்கே வேலைக்கு அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, நாளைக்கு நீ அங்கே வேலைக்கு போகலன்னா நம்ம எப்படா சாப்பிட்றது, நம்ம 2 வேளை சாப்பிட்ணுன்னா 2 அடி வாங்கி தாண்டா ஆகணும், அப்படியாப்பட்ட சூழ்நிலைடா, நம்ம ஏழடா அப்படின்னு அந்த அம்மா பேசுகிற இடம். இந்த மாதிரி இந்த சீரீஸ் முழுக்கவே ரொம்ப அற்புதமான டைலாக் இருக்குது. நீங்கள் வந்து இந்த சீரீஸை வந்து பார்க்குறதுக்கு முக்கியமாக வந்து டீச்சர் பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸுங்க பார்க்கணும். அப்படி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான சீரீஸ் இது. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உடல் நலத்தை பத்திரமா பார்த்துங்க, நல்லா படிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.